गोविंदा श्री हरि हरि गोविंदा हरि 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 गोविंदा श्री हरि हरि गोविंदा जय 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 गोविंदा श्री हरि हरि गोविंदा हरि 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 गोविंदा श्री हरि हरि गोविंदा நாமம் மங்களவசம் வடி சரணம் ஸ்ரீநேசா கருண் ஜெய் சிங்காசா காண வந்தோமே உனக்கு ஏறில் வந்தோமே உன்னை காண வந்தோமே மலை ஏறில் வந்தோமே माधव हरि गोविंदा मधुसूदन गोविंदा हरि 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 गोविंदा श्री हरि हरि गोविंदा श्री हरि रमणा संकट हरणा तत्व गुरुवा दिगडु निवासा कुरै कीर वंदोमी उन कुंड्रिल वंदोमी कुरै कीर वंदोमी उन कुंड्रिल वंदोमी इறைவா அருள்வாய் பெருமாளே केशव हरि गोविंदा गोपाला गोविंदा हरि 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 गोविंदा श्री हरि हरि गोविंदा Hi friends, today I am going to tell about 14th Divya Desam Tirunarayur. திருநரையூர் பெருமாள் திரை நம்பி நின்ற திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். நம்பிக்கை நாச்சியார். வஞ்சலவள்ளி விமானம். ஸ்ரீனிவாச விமானம். ஹேம விமானம். தீர்த்தம் மணிமுக்த தீர்த்தம். பிரதிஷ்டம் பிரம்மா மேதாவி ரிஷி. மங்களாசாசனம். திருமங்கையாழ்வார்கள் 100 பாசனங்கள் பாடப்பட்டுள்ளது. கும்பகோணத்தில் குடைவாசல் மார்க்கத்தில் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஓம் ஸ்ரீ மஞ்சள்வள்ளி நம்பிக்கை சமேத ஸ்ரீ நம்பி சுவாமியே நமகம். குடைவாசல் மார்க்கத்தில் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருநரையூர் நீலாதேவி நாச்சியார் வஞ்சல மரத்துக்கு அடியில் பிறந்தால் வஞ்சலவள்ளி என்ற திருநாமம் இங்கு சாமிக்கப்படுகிறது. திருநரையூர் திருத்தலம் மாடக்கோவில் என கூறப்பட்டுள்ளது. இது அமைப்பே மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும். முதலில் ஒரு மண்டபம், அதிலிருந்து படிக்கட்டுகள் ஏறி இன்னொரு மண்டபம் நீளமாக இருக்கும், அதிலிருந்து படிக்கட்டுகள் ஏறி நீளமாக போகும். கடைசியாக படிக்கட்டுக்கு ஏறினால் கர்ப்பகிரகம் வரும். அதுபோல மாடங்கள் அடுக்கடுக்காக நேர்த்தியாக வைத்ததற்காக இதற்கு பெயர் மாடக்கோவில். திருநரையூர் நம்பி என்றால் நல்ல பரிமளமிக்க இருக்கின்ற பொய்கைகளால் மேதாவி மகரிஷிக்கு குழந்தையாக அவதரித்து மணிமுத்தாறு என்பது போல மணிமுத்து தீர்த்தத்தில் கோவிலில் பக்கத்தில் இருக்கிறது. அதற்கு பக்கத்தில் வஞ்சல மரத்திற்கு தாயார் அவதரித்தார். பங்குனி மாதம் வெள்ளிக்கிழமை உத்தர நட்சத்திரத்தில் ஆண்டாள் உடைய தோற்றம். கல்யாண வெங்கடேஷ பெருமாள் பிராட்டியை வைத்து கையை பிடித்து கொண்டு இருக்கிறார். தோற்றம். பெரிய கர்ப்பகிரகத்தில் எத்தனை பெருமாள்கள் அமைந்திருக்கிறார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நேருக்கு நேர் நின்று அமைந்திருப்பது வஞ்சலவள்ளி தாயார். இரு ஊரில் பெருமாள் தள்ளியே, எல்லா ஊரிலும் தள்ளியே இருப்பார். பெருமாள் முண்டே இருப்பார், பிராட்டி தள்ளி இருப்பார். ஆனால் இந்த ஊரில் நேராக நின்று பிரார்த்தனை செய்தால் நேராக தெரிவது தாயார் தெரிவார்.
பக்கத்தில் உறையூர் நம்பி, உற்சவமூர்த்தி சீனிவாச பெருமாள், திருவுறையூர் என்றும் ஞாபகத்துக்கு வருது. கல்கருடன் என்ற கருடன்தான். கருட சேவை இங்கு முக்கியமான சேவை. கல்லால் ஆக்கப்பட்ட கருடன், கல்லால் பெருமாள் இங்கு அவதரித்திருக்கிறார். திருமங்கை ஆழ்வார்களால் 100 பாசுரம் பாடப்பட்டு இருக்கிறது. பெரிய திருமடல், சிறிய மடல் எடுத்து அங்கே மடல் எடுத்து திவ்ய பிரபந்த பாடல்களை திருமங்கையால் பாடினார். மிகவும் அழகான பெருமாள். வஞ்சலவள்ளி தாயாருக்கு நம்பிக்கை நாச்சியார் என்று மற்றொரு திருநாமம் இருக்கிறது. திருமங்கையாழ்வார் பாசுரத்தில் குறிப்பிடுகிறார். அந்த கோசங்க சோழன் இத்திருத்தலத்தில் நிறைய கைகாரிகள் செய்துள்ளார். கருடன் 9 சப்பரங்களில் கையில் தரித்து கொண்டு ஆச்சரியமான வடிவத்துடன் இருக்கிறார். இந்த பெருமாளுக்குடைய தனி சிறப்பு என்னவென்றால், இங்கு ஏன் எதற்கு வந்தார் என்பதை பார்ப்போம். மேதாவி முனிவருக்கு மகளாக பிறந்து வஞ்சில மரத்தில் அடியில் பிறந்தது தாயார் வளர்ந்து வந்தார். நடுவில் தாயார் இருக்கிறார் மற்றும் பக்கத்தில் சீனிவாச பெருமாள் இருக்கிறார். எங்கே போய் அங்கே இங்கேயும் போவதற்கு வயதான காலத்தில் நாம் உடல்நலம் சரியில்லாமல் போகும்போது பதிலாக திருநறையூர் வந்து வஞ்சிலவள்ளி தாயாரும் சீனிவாச பெருமாளை நாம் சேவிக்கலாம். பார்க்கடலில் உள்ள பெருமாள் தம்மை 4ஆக பிரித்து கொண்டிருக்கிறார். வாசுதேவன், சங்கராயுதம், பிரத்யாயுதம், ஞானமுத்திதர். அதில் படைத்தல், காத்தல், அழித்தல் என்று இதற்காகத்தான் இங்கு 4ஆக பிரித்திருக்கிறார். தன்னையே 4ஆக பிரித்து கொண்டிருக்கிறார். இவர்களுடன் பிரம்மாவும் இருக்கிறார். இந்த பெருமாளுக்கு தினப்படி கர்ப்பகத்தில் பூஜை செய்வது பிரம்மனாவான். பிரம்மனால் ஆதரிக்கப்பட்ட பெருமாள் இவர். சீனிவாச விமானம். இந்த ஊரில் இருக்கும் பெருமாளத்தில் ஒரு விசேஷம் இருக்கும். கொஞ்சம் சங்கு சக்கரம் முன்னே பிடித்து கொண்டு இருக்கிறார். அதற்கு ஒரு தனி சுவையான சரித்திரம் இருக்கிறது. திருமங்கை ஆழ்வார் நீலன் என்பது அவருடைய இயற்பெயர். ஆழ்வார் ஆகுவதற்கு முன்பு ஒரு பெண்ணிடத்தில் ஆசைப்பட்டார். குமுதவள்ளி என்று அவருடைய பெயர். கல்யாணம் செய்து கொள்ளப் போய் கேட்டார். அதற்கு அவர் இரண்டு ஒன்று பஞ்சு சமஸ்காரம் செய்ய வேண்டும், சங்கு சக்கரத்தை பொறுத்து கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் நான் உங்களை திருமணம் செய்து கொள்வேன். வருடத்துக்கு 1000 பேருக்கு தினமும் அன்னதானம் செய்ய வேண்டும். உடனே அதை செய்து விட்டார். இந்த பெருமாள் திருமங்கையாழ்வாருக்கு சங்கும் சக்கரம் பொழிக்க முன்னே கைகளை நீட்டினார். ஆழ்வார்கள் சங்கு சக்கரம் ஒற்றி அவர் மேல் ஒற்றி 2 கைகளுக்கு மேல் ஒற்றி எடுத்தார். கைகள் முன்னாடி வந்து போல் இருக்கிறது. இங்கு அமிர்த கலசம் சமர்ப்பிக்கப்படுகிறது. உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஆசை இருந்தால், தோஷங்கள் விலக வேண்டும் என்றால் இங்கு கருடனை அனுகிரகம் செய்ய வேண்டும். சர்வதோஷ நிவர்த்திக்கு எது வேண்டும் என்றாலும் இந்த திருத்தலம் சென்று அமிர்த கலசம் என்று நைவேத்தியம் செய்து கருடனுக்கு தலிகை சமர்ப்பிக்கலாம். கருடனுக்கு தனி ஆராதனை செய்தால் மிகவும் அழகாக வந்தது. அவர் பறக்க ஆரம்பிக்கும்போது தன் ஊழியால் தட்டி அப்படியே அதை நிவர்த்தி விட்டார். இன்று இருந்து பெருமாளுக்கு வாகனமாக இருக்கிற வருடமும் இருமுறை இங்கு கருட சேவை நடக்கிறது. இந்த கருட உற்சவத்தில் ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. கையில் கருடனை எடுப்பார்கள். 8 பேர் கருடனை எடுப்பார்கள். தோளில் சுமந்து கொண்டு வெளியே வரும். ஆனால் முதல் மாடம் தாண்டியதும் 16 பேராக ஆகிவிடுவார்கள். அடுத்த மாடம் தாண்டியவுடன் 16 ஆட்கள் 32ஆக ஆகிவிடுவார்கள். வீதியில் உலா வரும்போது அவர்கள் 64 பேர்களாக ஆகிவிடுவார்கள். திரும்பி நின்று உள்ளே போகும்போது 64 பேர்கள் 32ஆக ஆகிவிடுவார்கள். அடுத்த மாடம் போகும்போது 32 பேர் 16 பேராக ஆகிவிடுவார்கள். உள்ளே கர்ப்பகிரகத்து செல்லும்போது 8 பேர் ஆகிவிடுவார்கள். உள்ளே லேசாக இருக்கும் கருடன் வெளியே வர பாரமாக ஆகிவிடுவார். வேதம் வேறு அல்ல.
கருடன் வேறு அல்ல. இங்கே வஞ்சலவள்ளி தாயர் ஒரே ஒரு நாச்சியார், நம்பிக்கை உள்ள ஊட்டும் நாச்சியார். மேதக ரிஷிக்கு மகளாக பிறந்து நமக்கு வஞ்சவள்ளி திருநாமத்தில் அருள்பாலிக்கிறார். இவர் சீனிவாசன் துறையூர் நம்பி இருவருடன் அருள்பாலிக்கிறார் என்று கூறி விடைபெறுகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.